வணக்கம். நம்மள அதிகமாக சோர்வடைய செய்கிறது நம்மளோட வாழ்க்கையில் இருக்க பிரச்சனையா, இல்லை என்ன ஆகும்னு நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த எண்ணமா? வாழ்க்கையில் பிரச்சனைகளும் இருக்குது, அதே நேரம் அன்சர்டைனிட்டின்னு இருந்து தான் வாழ்க்கை. எப்போ என்ன நடக்கும் தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்க முடியாதது. ஆனால் ஒரே ஒரு உண்மையை நம்ம கவனிக்கணும். நம்ம ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு தூக்கமும் வரதில்லை, தூக்க மாத்திரை போட்டு தான் தூங்குறேன். சரி, ஓகே, எப்படியோ தூங்குறீங்க. ஸோ தூங்கும்போது அந்த நான்ங்கிறதே இல்லை, எல்லாமே மறந்துடுது. நல்லா நிம்மதியாக அமைதியாக நம்ம கொஞ்சம் நேரம் இந்த ப்ரெசண்ட் வாழ்க்கையிலேருந்து எஸ்கேப் ஆகிடுறோம். ஸோ திருப்பி முழிச்சதுமே இது ஏன் பிரச்சனை, நாளைக்கு என்ன ஆகும், அது என்ன ஆகும், இது என்ன ஆகும், திருப்பி மறுபடியும் பழைய மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறோம். ஸோ அதனால் இங்கே கேள்வி என்னென்னா, பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அது மாதிரி புதிய பிரச்சனையும் எப்படி உருவாக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறதும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. லைஃப்பில் இப்படி எல்லாமே அன்சர்டைனாக இருக்கே, அப்புறம் எப்படி நம்ம இந்த வாழ்க்கையை அமைதியாக வாழ்கிறது? ஸோ ஃபஸ்ட்டு முதல்ல மனசை அமைதிப்படுத்தணும். அமைதியாக இருக்கும் போது தான் தெளிவு வரும். ரெண்டாவது, எந்த பிரச்சனைக்குமே உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க. ஒரு சின்ன பாஸ் எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன கேப் எடுத்துக்கோங்க. ஸோ அப்போது எக்ஸ்ட்ரா நிறைய அடிஷ்னலாக ப்ராப்ளம்ஸ் உருவாகிறத கம்மி பண்ணலாம். எல்லாவற்றையுமே அப்படின்னு நினைக்காதீங்க. என் பிரச்சனை என்னோடது, எனக்கு தான் இது, நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிறது. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்காமல் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே காரணமாக தான் நடக்குது, எதுவுமே காரணம் இல்லாமல் நடக்கலை. ஸோ அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நம்மளால் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதை நம்ம ஏற்றுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே நாளில் இல்லை ஒரே நிமிஷத்தில் முழு எதிர்காலத்தையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, சரி பண்ணிட முடியாது. ஸோ அதை நம்ம நினைவில் வச்சுக்கணும். ஸோ அமைதிங்கிறது பிரச்சனைகள் இல்லாத நிலையில் அமைதியான மனம் இருந்தால்தான் பிரச்சனையை நம்மளால் சரியாக சமாளிக்க முடியும். ஸோ தூக்கத்தில் எந்த முயற்சியுமே இல்லாமல் நம்ம நிம்மதியாக இருக்கிற மாதிரி நடைமுறை வாழ்க்கையிலும் நம்ம நிம்மதியாக இருக்கணும்னா மனசை அமைதியாக்க பழகிக்கணும், பிரச்சனைகளை ஏற்றுக்க பழகிக்கணும். இது எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கை அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்றுக்கணும். இதெல்லாமே பேஸ். அதுக்கப்புறமா அந்த காமான மைண்ட் செட்லேருந்து ஒன் ஸ்டெப் அட் அ டைம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. அதுவே எல்லாமே சரியாகும். ஸோ ரியாக்ட் பண்ணாமல் பார்க்குறது. நன்றி, வணக்கம்.